We're in the middle of a vendetta. We need Luca Changretta dead. Where are we going? Somewhere I've not been in a long time. I used to come here. Who? Some girl before France. What is it that you want from me, Mr. Gold? I want you to help my son achieve his ambition. What do you have? We found another enemy. Arthur Shelby killed a silent boxer ring 4 years ago. There's 15 Italians out there. There's 13. I just killed 2 of them. The boy in the hospital's out of bounds, and I'll ask you to spare Finn and Arthur. And return for what? Tommy Shelby. Tom? Good morning, Mrs. Ross. Please உட்காருங்க. என்னை பார்க்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்? என் பையன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா நாளைக்கு அவனுடைய 21வது பிறந்த நாள் ஆகும். அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் சாண்ட்விச் அப்புறம் பியர் சாப்பிட்டுட்டு பழைய போட்டோஸ் பார்க்கலான்னு. அதுக்கு உங்க பிரதர் ஆர்த்தரை இன்வைட் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். எதுக்கு அவனை இன்வைட் பண்றீங்க, மிஸ்ஸஸ் ரோஸ்? எக்ஸாக்டா மன்னிப்புக்காக இல்ல, ஆனா நான் மறக்க நினைக்கிறேன். எங்களோட எட்வர்ட் எங்களை விட்டு போனதுல இருந்து ஷெல்பியோட குடும்பம் என்னையும் என் குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டதுக்காக நன்றி சொல்றேன்னு எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல மனசு. நான் கண்டிப்பா இதை ஆர்த்தர் கிட்ட சொல்றேன். மத்தியானம் என் வீட்டுல தான் பிளான் பண்ணிருக்கேன். அவரை மத்தியானம் வர சொல்லுங்க. நாளைக்கு மத்தியானம் உங்க வீட்டுல தானே? எங்கள யாராவது ஒருத்தர் வருவோம். ஆர்த்தரா இருந்தா நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க, மிஸ்ஸஸ் ரோஸ். Alright. இன்னைக்கு மத்தியானம் ஆர்த்தர் இங்கே தான் இருப்பான். 47 அட்லரி ஸ்கொயர். புலிக்காக காத்திருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. என்ன ஆர்த்தர்? ஆமா. கடவுளை என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய பல நாள் பகையை இன்னைக்கு தீர்த்துக்க போறேன். Right. ஆர்டிலரி ஸ்கொயருக்குள்ள போகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு இது இந்த டவ் பாத், இன்னொன்னு இந்த நேவிகேஷன் ஸ்ட்ரெயிட். ஃபேன், ரைஃபிள் எடுத்துக்கோ. நீ இங்க இருக்கணும் ஃபேன். இந்த வழியா கவர் பண்ணிக்கோ. மோஸ்டா அவங்க நேவிகேஷன் ஸ்ட்ரீட் வழியா தான் வருவாங்க. ஜானி அப்புறம் இசாயா, நீங்க 2 பேரும் கடைக்காரங்க மாதிரி இங்க மாறு விஷயத்துல இருங்க. என்கிட்ட இருந்து சிக்னல் வந்த உடனே நீங்க எல்லாரையும் ஷூட் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்தா? ஆமா, நான் இங்க இருப்பேன். விண்டோல இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். எந்த சைடுல இருந்து புல்லட்ஸ் வரும்னு உனக்கு தெரியுமா டாம்? இவனுக்கு தெரியும். இவங்க எல்லாரும் என் பிரதருக்காக தான் வராங்க. இவனுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்காதுன்னு அவங்க நம்புவாங்க. அதனால இதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பார்த்தா வா போலாம். எங்களை உயிரோட வச்சுக்கோங்க. அத டேபிள் மேல வச்சிரு.
வாங்க வாங்க, ரொம்ப கம்மி விலையில குடுக்கறேன். வந்து அள்ளிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, எல்லாமே உங்களுக்கு கம்மி விலையில கிடைக்கும். வந்து வாங்குங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, ரொம்ப கம்மி விலையில. வந்து வாங்குங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மிஸ்டர் ஷெல்பி, விலையில வந்து வாங்குங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க வந்ததுல சந்தோஷம். கம்மி விலையில, அது ரொம்ப குறைந்த விலையில என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சுவையா அற்புதமா So, இருக்கும். வாங்க, அதுவும் குறைந்த விலையில. வீட்டுக்குள்ள நீங்க கன்ஸ கொண்டு வரக்கூடாது. வந்து வாங்குங்க. என்கிட்ட எந்த கன்ஸும் கிடையாது மிஸ்ஸஸ் ரோஸ். பயப்படாதீங்க. விலையில நான் செக் பண்ணி பார்க்கலாமா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. தாராளமா. கம்மி விலையில, ரொம்ப குறைந்த விலையில தர. வந்து வாங்குங்க. ரொம்ப சுவையா அற்புதமா இருக்கும். வாங்க, அதுவும் குறைந்த விலையில சுவையா இருக்கும். வந்து வாங்குங்க. வந்து உள்ள வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ரொம்ப கம்மி விலையில வந்து வாங்குங்க. வாங்க வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. வெயிட் பண்ற நேரத்துல நீங்க டீ குடிக்கிறீங்களா மிஸ்டர் ஷெல்பி? யாருக்காக வெயிட் பண்றோம்? மத்த கெஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைந்த விலையில தர. வந்து வாங்குங்க. ரொம்ப சுவையா அற்புதமா இருக்கும். வாங்க, அதுவும் குறைந்த விலையில சுவையா இருக்கும். வந்து வாங்குங்க. உங்களோட இந்த மத்த கெஸ்ட் எல்லாம் எங்க? அவங்க சீக்கிரமே இங்க வந்துருவாங்க. ஆனா அதுக்குள்ள நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளை ஏத்துக்கிட்டதா நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா, உண்மைதான். உங்க மனைவியோட பேச்ச கேட்டுக்கிட்டா அவங்க நல்லவங்கன்னு கேள்விப்பட்டேன். என் வாழ்க்கையோட ஒளி விளக்கே அவதான். ஆனா உங்க அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாதே. நீங்க கடவுளை ஏத்துக்கிட்டா உங்க எல்லா பாவமும் மன்னிக்கப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம 2 பேருக்கும் தெரியும், மன்னிப்புங்கிறது என்னோட கையில கிடையாது. என் பையனை கொலை பண்ணீங்களே, அதுக்காக நான் கேக்குறேன். அது விளையாட்டுல ஏற்பட்ட ஒரு விபத்து. நான் மனசளவுல உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் இன்னும் தயாராகல. நான் என்னைக்கு உங்களை மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? நீ இப்ப கிளம்பலாம். என்னை எதுக்கு வர சொன்னீங்க மிஸ்ஸஸ் ரோஸ்? என்னை எதுக்காக இன்னைக்கு நீங்க இன்வைட் பண்ணீங்க?
சொல்லு. எனக்கு லைட் பவர் தான் எனக்கு, பட் உன்ன மாதிரிலாம் இல்லைம்மா. நல்லா இருக்கே கிளாஸ் காட்டு. ஜானி இப்போ ஃபயர் பண்ணு. மூவ். நம்ம கவனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க. காரை கூட்டு வாங்க இப்பவே. நீங்க என்ன பண்றீங்க? ஆர்த்தர், ஆர்த்தர், அவங்க உனக்காக இங்க வரல, மைக்ல தேடி போயிருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னையா கொல்ல பாக்குற? என்னையா கொல்ல பாக்குறன்னா? கன் இல்லாம. ஆர்த்தர், இப்ப நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். நீ இங்கிருந்து போ. நீ கடவுளை நம்புறது உண்மைனா எனக்கு மத்த குழந்தைங்களும் இருக்காங்க. ஒன் ஹவர்ல நான் திரும்ப வரும்போது நீ இந்த இடத்துல இருந்தனா சத்தியமா சொல்ற, உன்னை உயிரோடவே விட மாட்டேன். புரியுதா? Come on, Finn, வா போலாம். என்னோட இடத்துல அந்த ஹேட்டை போட்டிருந்தா அது நல்லதுக்குள்ள. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவ்வளவு நல்லவங்க இல்ல. அதனாலதான் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. போன முறை ஆள் கொல்ல வரும்போது அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப உன்னால தப்பிக்கவே முடியாது. எனக்கு பயம் இல்ல. உன் அம்மா கிட்ட சொல்ல, எனக்கு அந்த டீல் ஓகே. இங்க வா. என்னாச்சு? ஹே, என்னாச்சு? நீங்க வரது அவங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்களோட கன் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. எல்லாரும் ஓடிட்டாங்க. ஜானி, சரியான நேரத்தில் வந்துட்டீங்க. உனக்கு ஒன்னாகலே? ஒன்னாகல, நல்லா இருக்க. ஹே, வெளியே போ. Small Heath 333. சாலே கேளு, பானி கோல்ட் உனக்கு 4 நிமிஷத்துல கால் பண்ணுவான். அவன்கிட்ட இட்டாலியன்ஸ் தெற்கு பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்லு. 2 பேர், ரோல்ஸ் ராய்ஸ், பிளாக் கலர். அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்கள தாக்கணும். ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது. மறக்காம இதை சொல்லு, ஒருத்தனும் உயிரோட இருக்க கூடாது.
Ma che cosa? Sembra che ci sia un ostacolo, signor Giangretta. இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. உடனே பாதையை கிளியர் பண்ண வேண்டியதுதானே? என்ன? நீங்க வழியை கிளியர் பண்ண நாங்க இந்த பக்கமா கடந்து போறதுக்கு வசதியா இருக்கும். நீ எந்த ஊரு? அமெரிக்கன்ஸ். ஒரு வேலை விஷயமா இங்க வந்திருக்கோம். அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறான். 1918 வரைக்கும் உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். 20 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது. ஓகே, சரி சரி. தேங்க்யூ ஆபீசர். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. 1918, ma che minchia sta dicendo? அவன் போற பத்தி பேசுறான். இந்த இடத்துல அது சாதாரண விஷயம். வா, அதை எடுத்து நாமளே போடுவோம். இவனுங்க செய்யற மாதிரி தெரியல. என்ன இது? யாரோட வண்டி இது? இது ஜிப்சிஸ் ஓடுது. இங்க நிறைய ஜிப்சிஸ் இருக்காங்க. சரி, நாங்களே இதை எடுக்கிறோம். என்ன பண்ற? நாங்களே இதை கிளீன் பண்றோம்னு சொன்னேன்ல. வந்து வண்டியில ஏறு. நாம வேற வழியில போகலாம். சீக்கிரம் வேகமா வண்டியை எடு. சீக்கிரம் வண்டி கேடுன்னு சொன்ன. உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கன்ஸ கீழே போடுங்க. கன்ஸ கீழே போடுங்கன்னு சொன்ன. அவன் என்ன உயிரோட விட்டுட்டான். உங்க அம்மா கிட்ட டீல் ஓகேன்னு சொல்ல சொன்னான். என்ன டீல் மாது? நம்ம 2 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு போறோம் மைக்கேல். அது ஞாபகம் வச்சு. என்ன டீல் மாது? லூக்கா சங்கரேட்டாவோட நீங்க என்ன டீல் வச்சுக்கிட்டீங்க? உன்னோட உயிரை காப்பாத்துற டீல். அதுக்கு கைமாற அவன் கேட்டது என்ன? குடும்பங்களுக்கு நடுவுல சண்டையை கொண்டு வர்ற சாமர்த்தியம் ஆண்களுக்கு பத்தாது. எந்த விதமான ரகசியத்தையும் காப்பாற்றவும் முடியாது. என் உயிரை காப்பாத்துறதுக்காக டாமியை கைவிட போறீங்களா? நீங்க இது வரைக்கும் அவரை மன்னிக்கவே இல்லைல்ல? நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல, நம்மள ஒருத்தருக்கு இப்படி பண்ண மாட்டோம். யோசிச்சு பாரு. நான் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உன் பாடி மார்ச்சூரியில இருந்திருக்கும். அதனாலதான் பண்ணேன். ரெண்டு
நாங்க 2 பேரை கொன்னோம். அதோட ஒரு போலீஸையும் சுட்டிருக்கீங்க. அதுவும் கையில தான். வேணும்னு தான் சுட்டோம். ஒரு போலீஸை சுட்டா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆக்டிவ் ஆயிடும். உயிரோட இருக்கிற அந்த போலீஸ் இட்டாலியன்ஸோட அடையாளங்களை சொல்லியிருக்கா. இப்ப அந்த இட்டாலியன்ஸால வெளியில வரவே முடியாது. நம்ம ஜிப்சிஸ் நம்ம ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கோம். நீதானே சொன்ன யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு. அதனாலதான். மிஸ்டர் ஷெல்பி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. லூக்கா சாங்கர்ட்ட தப்பிச்சு போயிட்டான். நீ அவனை தப்பிக்க விட்டுட்ட. அடுத்த வாட்டி அவன் என்ன சந்திக்கும் போது நான் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். அடுத்த வாட்டி எப்ப நீங்க அவனை சந்திப்பீங்க? கூடிய சீக்கிரமே. உனக்கு பாரஃபின் வாசனை வருதா? ஏன்னா என் பழைய லேம்ப்ல சுத்தமா ஃபியூலே இல்ல. டைம் இப்ப மோசமா இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஸ்டேஷன்ல இருந்து கார்ல வராத போட்ல வான்னு சொன்னதுக்கு காரணம் நீங்க ஒன்னும் என்ன அலக்கழிக்கணும்னு இல்லையே. இல்ல, யாரும் உன்னை கிட்னாப் பண்ணி சாகடிக்காம இருக்கதா. சிட்டில பல நல்ல இடங்களுக்கு போட் வழியா போலாம். கேரிசனுக்கு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பக்கம் வா. குட் மார்னிங் லேடி கார்டன். நான் ஒன்னும் லேடி இல்ல. அது என்னமோ உண்மைதான். குதிரையை பாத்துக்கிறதுக்கு அதோட உணவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதெல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் யோசிச்சிட்டியா? யோசிச்சிட்டேன். டேஞ்சரஸ். டேஞ்சரஸா? 1833ல டேஞ்சரஸ் பேர் வச்ச குதிரை தான் எப்சாம் டபில ஜெயிச்சது. அந்த பேர் தான் எதுக்கும் வச்சிருக்கேன். நீ ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். நீ அவனை வந்து பார்க்கணும். இந்த இடத்த விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் நான் காலி. அதோட நான் பிஸியா இருக்கேன். வேலை நல்ல விஷயம் என்னன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே அவங்க குதிரை ரொம்ப ஃபாஸ்டானது. இதுதான் அவளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ். நீங்க கையெழுத்து போட்டா போதும். சோ இதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியா? என்ன நேரில் பார்த்து என் கையெழுத்து வாங்கறதுக்காக? நீங்க உங்க மனைவியையும் உங்க பிரதரையும் இழந்திருக்கீங்க. அது மாற்றத்தை உண்டாக்கும்னு நினைச்சேன். ஆனா என் கண்ணுக்கு எந்த மாற்றமும் தெரியல. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. கிரேஸ் ஷெல்பி இன்ஸ்டிடியூட்டுக்கான இயர் அண்ட் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு மிஸ்டர் ஷெல்பி. என்ன மன்னிச்சிருங்க மேடம். அதை நான் ஏற்கனவே சைன் பண்ணிட்டேன் லிஸி. இவர் ஷர்ட் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? லண்டன்ல ரெடி பண்ணதுன்னு சொன்னாரு. எனக்கு அப்படி தெரியல. ஓ லிஸி, தேங்க் யூ. உன்னை தெரியுமா, சில சமயம் கிளாமரா எக்ஸ்பென்சிவா ஏதாவது இவரை பார்த்தாருன்னா அவரால் அதை வாங்காம இருக்க முடியாது. அதான் அவர் வீக்னஸ். இப்போ நீங்க கிரேஸ் ஷெல்பி ஃபவுண்டேஷனை பத்தி பேசுனீங்கல்ல, நான் அதுக்கு டொனேஷன் தரலான்னு இருக்கேன். நான் பிளாங்கா கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஃபில் பண்ணிக்கோங்க ஷெல்பி. அதுக்கப்புறம் லிஸி, நீ பேங்க்குக்கு போய் இத வாங்கிக்கலாம். நீ இப்ப கிளம்பலாம் லிஸி. தேங்க் யூ. ட்ரிங்க் வேணுமா? இல்ல வேண்டாம். நீ ராத்திரி இங்க தங்க போறியா? நோ. பாவம். ஏன்? ஏன்னா 25 நிமிஷத்துக்கு முன்னாடி பர்மிங்ஹாம் பிரான்ச்சோட
ட்ரெயின் டிரைவர்ஸ் யூனியன் கோல் மைனஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வரைக்கும் லண்டனுக்கு ட்ரெயின் கிடையாது. எந்த ஒரு பேப்பர்ஸ்லயும் அது இல்லையே. அது திடீர்னு எடுக்கப்பட்ட முடிவு, யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது உங்க சிட்டி இல்ல. அப்போ உங்க சிட்டில நான் எங்க தங்குறது? 4 மணிக்கு அப்புறம் நான் ஃப்ரீ தான். அப்ப மீட் பண்ணலாம். மீட் பண்ணி என்ன பண்ண போறோம்? நான் உனக்கு ஜின் கொடுக்கறேன். அதை நானே ரெடி பண்ணேன். எங்க அப்பாவோட ரெசிபி. எப்பேற்பட்ட சோகமா இருந்தாலும் சரி, அதை குடிச்சா அப்படியே மறைஞ்சு போயிடும். நான் அதை விற்க போறேன். நான் எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பண்ணியாச்சு. மிட்லாண்ட்ல ஒரு ஸ்வீட். நான் சில சமயம் அங்கதான் தங்குவேன். சில சமயம் தானே அங்க தங்குவீங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி அங்க தங்க மாட்டேன். வேற வழி இல்லாத காரணத்தினால நான் உங்க ஜின்னை ட்ரை பண்றேன். 4 மணிக்கு மீட் பண்ணலாமா? எங்க? நானே உன்னை தேடி வரேன். எதுக்காக அப்படி பண்ணல ஜெய்? ஹே, நீங்களே கெஸ் பண்ணுங்க. என்னால இப்ப கெஸ் எல்லாம் பண்ண முடியாது. நான் 4 மணிக்கு திரும்ப வரேன். அவ எதுக்கு இன்னும் இங்கேயே இருக்கா? இத ஸ்ட்ரைக் பண்ற அந்த கோல்ட் மேனஸ் கிட்ட கேளு. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். 1க்கு 3 எடுத்துட்டு போங்க. சீக்கிரமா உங்களோட பெட்ஸை எல்லாரும் ஆரம்பிங்க. கமான், யாரு அதிகமா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க உடனே ஆரம்பிங்க. இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். ஸ்மால் ஹிட் 552. மிஸ்ஸஸ் கிரே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். உங்க பையன் கிட்ட எப்ப வேணாலும் நாங்க நெருங்குவோம். நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி அந்த டாமி ஷெல்பிய மட்டும் எங்க கிட்ட ஒப்படைக்கிறனா உங்க பையன் செத்துருவான். எப்ப எங்கன்னு மட்டும் சொன்னா போதும், மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். அவன் எங்க இருக்கான்? என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. என்ன என்ஜாய் பண்றான்? இவ கூட தான். என்ன 10,000 பவுண்ட்ஸா? பிளாங்க் செக்க கொடுத்துட்டு போனா, சோ நானே இதை ஃபில் பண்ணிட்டேன். இந்த வீக் முழுக்க டாமியோட பிளான்ஸ் என்னன்னு சொல்லு. ஏனி டாமி என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. என்கிட்ட அதை பத்தி இனிமே கேட்காதீங்க. நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். என் லீவ்ஸ் படிங்க போல். என் லீவ்ஸ் நீங்க படிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. நான் யாரோட லீவ்ஸையும் படிக்கிறது இல்ல. ஓகே, ஊத்து. அத நல்லா மிக்ஸ் பண்ணு. நீ விரும்புறவன நினைச்சுக்கோ. வேற ஏதாவது சொல்லுங்க. உன்னோட வெட்டிங் கவுனை பத்தி நினைச்சு பாரு. இப்ப திரும்ப அத அந்த பாட்டுக்குள்ள ஊத்து. ஓகே, டாமி டைரிய கொண்டு வந்தா நான் உன் டீ லீவ்ஸ படிக்கிறேன். அடுத்த 1 வீக்ல ஆஃப்டர்நூன் டைம்ல அவன் ஃப்ரீயா இருக்கானான்னு பாரு. ஃப்ரைடே. இப்போ என் ஃபியூச்சரை படிச்சு அதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அவன் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்க. என் எதிர்காலத்தை சொல்லுங்க பால். நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். பெருசா சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? விஸ்கி குடிக்கிறத நிறுத்து. ஸ்டவுட்டுக்கு மாறு. எதுக்காங்க? அந்த ஃப்ரைடே டாமி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பாத்துக்க. அவனுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா சொல்லு. அப்புறம் நீ டாக்டரை போய் பாரு.
உன் எதிர்காலம் உன் குழந்தைய பத்தி தான் சொல்லுது. அடுத்து நீ ஒண்ணும் இப்ப உண்மையாவே சண்டை போடுற இடத்துல இல்ல. ரிங்க விட்டு வெளியில வந்து 200 தடவை ஸ்கிப்பிங் பண்ணு. ஒரு நல்ல ஃபைட் அடிச்சதுக்கு அதை நீ பண்ணணும். அவனுக்கு தலைக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. கையில பலமும் தான். சோ நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் மெயின்? ஹார்ட் ஒர்க் பண்றான், நல்லா ஆடுறான். அவனோட டிஃபென்ஸ கொஞ்சம் அவன் பாத்துக்கணும். அவனோட லெஃப்ட் ஹேண்ட் அவன் அதிகமா பயன்படுத்துறது கிடையாது. நாங்க தான் உனக்கு பணம் தரோம்ல, சொல்லு. அவன் தயாராயிட்டானா? அவனை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கியா? அவன் ஒரு வெல்டர் வெயிட்டா போட்டிருக்க மிட்லாண்ட்ஸ் டிவிஷன்ல. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு உன்னோட கையெழுத்து தான் இப்ப தேவை. நீ கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேன் நினைச்சியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவன் ரெடி ஆயிட்டானா? இந்த 30 வருஷத்துல இவ்வளவு ஆக்ரோஷமான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. நான் 200 போட்டுட்டேன் மிஸ்டர் மெயின். சோ நான் ஃபர்ஸ்ட் யார் கூட சண்டை போட போறேன் மிஸ்டர் ஷெல்பி? பனி, நீ ரிங்குள்ள இறங்கும் போது அந்த கேன்வாஸை தாண்டி உனக்கு என்ன தெரியுது? நான் அதுல என்னையே பாக்குறேன். 40 வருஷமா பெருசா எதுலயும் சாதிக்காத ஒரு ஆளை பாக்குறேன். என்னோட வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப அந்த மாதிரி ஆக விட மாட்டேன். நான் கண்டிப்பா ஒரு சாம்பியன் ஆவேன். கேம்ப் டவுன் டவுன்ல வந்து சண்டை போடு. அந்த பையன் பேரு கோலாயாத். அப்படிதான். அவர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரு. தெரியும். எனக்கு சரிவர மாதிரி பூட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குமா? உங்களுக்கு எதுக்கு அது தேவை? இங்க இருக்கிற யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. சோ இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். அவன் உண்மையில ஜின் தயாரிக்கிறானா? அவனால ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியாத. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். இன்னாங்க இத போட்டுக்கிட்டா காமெடியா இருப்பீங்க. தேங்க்யூ காலிங். கனால ஓரமா நடந்து போக போறீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தேவைப்படும். என்ன நீங்க விளையாடுறீங்களா? இட்டாலியன்ஸ் வடக்குலயும் இருப்பாங்க, தெற்குலயும் இருப்பாங்க. அவன் மனசை ஃப்ரீ பண்றதுக்காக தான் அவன் அந்த ஜின்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா உடனே இங்க இருந்து போயிடுங்க. கர்லி உங்களை இங்க இருந்து பாதுகாப்பா ஸ்னோ ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவான். நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிருக்கேன். நீங்க இப்ப யாருக்காக வெயிட் பண்றீங்களோ இப்ப அவன் அப்படி இல்ல. நீங்க அவருக்காக வெயிட் பண்ற நேரத்துல அவர் தயாரிச்ச ஜின்ன ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? போராட்டம் பண்றவங்க கவுண்டரி ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. பஸ்ல இருந்த எல்லாரையும் கீழே இறக்கிட்டாங்க. போலீஸ் எங்க போனாங்க? அவங்க பிஸியா இருக்காங்க. ஸ்மால் கீத்குள்ள ஆயுதங்களோட புது ஆட்கள் நிறைய பேர் நுழைஞ்சிருக்காங்க. அதோட சம்மர் லைனுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொலையும் நடந்திருக்கு. ஸ்டாட்ஃபோர்ட் ரோட்லயும் ஒரு பிரச்சனை. எல்லாருடைய குடும்பங்களையும் அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. புரட்சி பண்ண வந்தா அவங்க பேர் லிஸ்ட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யால நடந்த மாதிரி. எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்களா? ஆமா, எல்லாருமே போயிட்டாங்க.
மிஸ்டர் ஷெல்பி, ஃபேக்டரிஸ் இங்க மூடப்பட்டிருக்கு, மைன்ஸ் மூடப்பட்டிருக்கு, நிலக்கரியும் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இதுல கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிய நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நாம 2 பேரும் நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணிருக்கோம். நம்மள செவத்தை பார்த்து நிக்க வச்சு சுட்டு கொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மேனா எல்லா பாசிபிலிட்டிஸையும் நான் பார்த்துட்டேன். ஆனா மிஸ்டர் டெவ்லின், நான் என் இனத்துக்கு துரோகம் பண்ணல. ஸ்மால் ஹேத் 551 கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஹலோ ஐடா, நான் தான். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். மணி 4 ஆயிடுச்சு. அப்படியா? எப்படி இருக்கு? ஓ, நல்லா இருக்கு. கொஞ்சம் இனிப்பா இருக்கு. இனிப்பு பத்தலன்னு சொல்றியா? வந்து பாரு. அட கடவுளே டாமி, இத பொழுதுபோக்காவே ஆக்கிக்கிட்டியா? இல்ல, பொழுதுபோக்குக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. இந்த இடத்துல தான் நான் எனக்கு தோன்றதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்மால் ஈத்லயே நான் இருக்க போறதா இருந்தா ஒருபடியா ஏதாவது பண்ணணும்னு. பொழுதுபோக்க விட ஒரு வியாபாரமா இது இருக்கும். தடை ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த சிங்கிள் மால்ட் ஸ்காட்ச் விஸ்கிய நான் பாஸ்டனுக்கும் ஹாலிஃபாக்ஸ் நோவா கோஷியாவுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். கார் பார்ட்ஸ்க்கு நடுவில் மறைச்சு. ஆனா ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற சப்ளை லைன்ஸ நம்ப முடியாது. நிறைய திருட்டு நடக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு இணையா அமெரிக்க பெண்களும் நிறைய குடிக்கிறாங்க. பெண்கள் அதிகபட்சம் ஜின்னை தான் விரும்புவாங்க. சோ கேம்ப் டவுன் டவுன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட உதவியோட எனக்கான சப்ளையை நானே ரெடி பண்ணிட்டேன். ஜூனிபர்ஸ், பொட்டேட்டோஸ், சுகர், அப்புறம் தண்ணி எல்லாம் $US மாறிக்கிட்டு இருக்கு. பழைய மாதிரி ஆன உடனே ஒரு வாரத்துக்கு 750 லிட்டர் தயாரிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபியை நான் சரி பண்ணணும். சோ என்கிட்ட உண்மையை சொல்லு. உண்மையா? உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஜின் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ரூம் புக் பண்ணிருக்கிறதா சொன்ன? இல்ல, ஒரு சூட்டை புக் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. ஒரு டாக்ஸியை புக் பண்ணா கிளம்புறேன். நீ ஒரு நல்ல பிசினஸ் மேன் டாமி. அதுவும் இப்படி இல்லாம இப்படி இல்லாம நான் என்ன? நான் தான் மாத்தணும்னு சொல்ல வரியா? கமான் சொல்லு. நான் பண்ற கெட்டதா மாத்திக்கணும். நல்லது, நான் 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும். நான் அதை ஏற்கனவே பண்ணிட்டேன். ஒரு நல்ல பிசினஸ் மேன் மாதிரி நான் அதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சா மக்கள் பசியில இருப்பாங்க. ஆனா கெட்டதுனா இந்த குதிரைகள்ல ஜெயிக்கிறது, கன்ஸை வச்சிருக்கிறது, கொஞ்சம் தன்மானத்தோட இருக்கிறது. நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். நீ உன் குதிரை மாதிரி இருக்க. நான் டாக்ஸி செய்யணுமே நம்ப மாட்டேன். என் கூட வா.
நாம் இப்ப வந்துட்டோம். இதுதான் உன்னுடைய வீடு. நீ இங்க பொண்ணுங்களை கூட கூட்டிட்டு வரலாம், உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரலாம். கேம்ஸ் ஆடலாம், கேம்பிள் பண்ணலாம், கார்ட்ஸ் ஆடலாம். அப்புறம் நம்மளோட பேக் யார்டையும் நீ பாத்துக்கலாம். இது ஆர்டிலரி ஸ்கொயர். இங்க கம்யூனிஸ்டும் ஸ்ட்ரைக்கர்ஸும் தான் அதிகமா இருப்பாங்க. ஒரு ஷெல்பி இந்த இடத்துல இருந்தா அவங்க அமைதியா இருப்பாங்க. நெருப்ப பார்த்த மாதிரி பயப்படுவாங்க. இந்த இடத்துல இருந்து சில பொருட்களை வெளியே எடுக்கணும். எலிங்களுக்கு விஷம் வைக்கிறதுக்காக கேர்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். ஆர்த்தர், இன்னைக்கு காலையில என்னால அந்த ட்ரிகரை கூட இழுக்க முடியல. என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க கடந்து போயிடுவாங்க. நான் ஜான் கிடையாது, எனக்கே தெரியும். இங்க பாரு, நீ கவலைப்படாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு, கடைசியில அந்த ட்ரிகரை இழுக்க போறது எப்படியும் கடவுள் தான். யாரு உயிரோட இருக்கணும், யாரு சாகணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. நம்மளால முடியாது. நீ ஜஸ்ட் உன்னோட மனசுல அத யோசிச்சு பாரு. இந்த வழியா நடக்கிறது சேஃப் இல்லன்னு சார்லி சொன்னாரு. சரியாதான் சொல்லிருக்கான். வடக்குலயும் தெற்குலயும் இட்டாலியன்ஸ் இருக்கிறதா சொன்னாரு. இல்ல, அதிகமா சான்சஸ் தான். இங்க இருக்கிற லோக்கல் பசங்க ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாங்க. சபீனியோட ஆளுங்க, ஷெஃபில்டோட ஆளுங்க, மான்செஸ்டர், கிளாஸ்கோ, அங்க இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியும். இதுல மாஃபியா பத்தி சொல்லாம விட்டுட்டேன். ஆமா, ஓ வண்டி வந்துருச்சு. 7:15 ட்ரெயினை நீ பிடிக்கலாம். நான் ஸ்ட்ரைக்கன் தானே நினைச்சேன். யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? ஓ டாமி, எனக்கு தெரியும். என்னால அதை மாத்திக்க முடியல. நீ இங்க இருக்கணும்னு நினைச்சேன். நான் எப்பவும் ஒழுங்கா தான் இருப்பேன். இந்த மாதிரி எப்போ அதான் தடுமாறுவேன். தேங்க்யூ கோலி. அந்த பூட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல டாம்? ட்ரெயின்ல ஏத்தி விட்டு வா காலி. கண்டிப்பா. நம்ம நாள் முழுக்க செய்யற வேலைக்கு போதுமான பணத்தை நமக்கு தர்றதில்ல. நம்ம எல்லாரையும் அவங்க அடக்க நினைக்கிறாங்க. நம்ம அடங்கி போக மாட்டோம். நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும். நம்ம அவங்களுக்கு அடங்கி போறவங்க இல்ல. நம்ம ஊதியத்தை அவங்க கம்மி பண்றத நம்ம ஏத்துக்க கூடாது. குடுக்கிற பணத்தை விட அதிகமான நேரத்துக்கு எங்களால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய கோல் மைனர்ஸ்க்கு தோலுக்கு தோலா துணை நின்னு டாக் ஒர்க்கர்ஸ், ரயில்வே மேன், அப்புறம் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னு இந்த மொத்த நகரத்தையும் தலைகீழ மாத்தி காமிக்க முடியுங்கிறத நிரூபிப்போம். Yes. Hello. Thank How you. are you? Thank you so much. Yeah. Oh, thank you. ஜெசி ஈடன். ஆமா. நம்ம ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமா? இங்க இருக்கிற எந்த பப்லயும் ஃபீமேல் ட்ரிங்கர்ஸ தனியா விட மாட்டாங்க. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோமா? நான் எடாத்தோம். அதுக்கு முன்னாடி ஷால்பி. என் பிரதருக்கு திமிர் ரொம்ப அதிகம். அதனாலதான் இந்த ஆஃபரை நேரடியா உன்கிட்ட வந்து சொல்ல முடியாதுன்னு என்ன அனுப்பி வச்சிருக்கான். லேடிஸ்க்கு நாங்க இந்த இடத்துல லேடிஸ்க்கு இந்த இடத்துல ஒன்னும் சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன குடிக்க விரும்புறீங்க லேடிஸ்? இந்த கேள்வியை தானே கேட்கணும். ஆமா, சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? பியர், பாயிண்ட், அப்புறம் ஒரு ஐஸ் விஸ்கி. ஆனா எங்க கிட்ட ஐஸ் இல்ல. அடுத்த வாட்டி இங்க வரும்போது ஐஸ் இருக்கணும். ஐஸ் இல்லங்கிறதுக்காகவே இந்த பப்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சம உரிமையை அடையறதுக்கு நிறைய வழி இருக்கு.
உன்னை நீயே பெருமையா பேசுறதுக்கு முன்னாடி நீ மத்தவங்கள பயமுறுத்துறத பார்த்து நான் ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆகல. ஆனா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அத்தனை பேரு முன்னாடி நின்னு துணிச்சலா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். என்னால அது கண்டிப்பா பண்ண முடியாது. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீதானே அதிகமா பேச்சுவார்த்தை நடத்துவ. ஷெல்பி கம்பெனி லிமிடெட் எங்க பொறுப்புல இருக்கிற எல்லா ஃபேக்டரிஸ்லயும் ஆண்களையும் பெண்களையும் சரிசமமா நடத்த முடிவு பண்ணிருக்கோம். அவங்க சம்பளத்தையும் பழைய மாதிரி தரோம். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி யாரும் கைமாறு கேட்க மாட்டாங்க. ஆனா என் பிரதர் இப்படிதான் கேட்பான். அவருக்கு என்ன வேணும்? அவன் கூட உட்கார்ந்து பேசணும். நீங்க சொன்னது அவர் செஞ்சாருன்னா பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அவன் சோசியலிசம் அப்புறம் ரெவல்யூஷனை பத்தி பேச விரும்புறான். நீங்க நிஜமாவா சொல்றீங்க? என் பிரதர் ஒரு புக் மேக்கர். புக் மேக்கர்ஸ் எப்பவும் இப்படிப்பட்டவங்க தான். சில சமயம் இந்த மாதிரி முடிவுகளை எடுப்பாங்க. அவரோட பஸ்ஸை இன்னைக்கு நாங்க காலி பண்ணதால எங்களை பார்த்து பாய்ந்துட்டாரா என்ன? இல்ல அதுக்கும் கீழே என் பிரதருக்கு பகுத்தறிவு அதிகம். எல்லாத்துக்கும் கீழேன்னா என்ன? அவர் படுற அடிதடி ஷூட்டிங்ஸ் கொலைகளுக்கு கீழே? ஆமா, எல்லாத்துக்கும் கீழே தான். உங்க பிரதர் கிட்ட சொல்லுங்க, எங்க கைக்கு பவர் வந்தா ஒர்க்கர்ஸ் தான் எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் ஓனர்ஸ். எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் தேவையோ அது ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு வரும். பர்மிங்ஹாம் டவுன் ஹால் ஒரு நல்ல பில்டிங். அதை நாங்க பாதுகாக்க போறோம். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இது கண்டிப்பா நடக்கும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோன்னு யோசிக்கிறியா? அவன் உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறான். என்கிட்ட போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கிடையாது. நீ போட்ஸ் மட்டும் போட்டுக்கோ. என்ன டின்னரை ஒரு பழைய ஸ்கிராப் யார்ட்ல தான் பிளான் பண்ணிருக்கான். சென்டிமெண்டான விஷயம்னு உனக்கு பிடிக்கும்னு சொன்னான். நீ வரலனா அவன் சொன்ன எதையும் அவன் செய்ய மாட்டான். யூனியன் பிசினஸ் எந்த மாதிரி நடத்தக்கூடாது? ஓ, நல்லது நடக்குதுன்னா நம்மளும் சில தியாகங்களை கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். என்ன சரியா? All right. இந்த இடத்துல பன்னியோட வாசனை தான் அதிகமா வருது. இது கண்டிப்பா கோஷரல் இல்ல. ஸ்மால் ஹீட்டுக்கு வந்து இந்த காத்த சுவாசிச்சாலே ஒரேடியா மேல போயிடுவோம் போல இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? கொஞ்சம் வெளியில வந்து நல்லா சௌரியமா நில்லு. அடேங்கப்பா, லண்டனை விட்டு போனதுல இருந்து ரொம்ப வளர்ந்துட்டான் போல இருக்கு. தூங்கும் போது மஷ்ரூம் மாதிரி வளருவியோ? எனக்கு அவசரமா வருது. அப்படியா? யா வேல், இந்த இடமே அப்படிப்பட்டதுதான். அதனால தாராளமா எங்க வேணாலும் போ. எல்லாரும் எங்க போனாங்க? இஸ்மாயில், நாம இங்க வந்திருக்கோங்கிறத எல்லாருக்கும் சொல்ல. மறுபடியும் அடி. தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் ஆல்ஃபே. யா, ஆமா, யா. எப்படி எல்லாரும் விடிஞ்சதுக்கு அப்புறமும் தூங்குறாங்க? அப்ப இவன் தான் கொலாயத்தா? ரைட். டேவிடுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்துறேன். இந்த பக்கம் வாங்க. டேவிட் நேரம் எழுந்திருச்சிருப்பாரா? ஓ ஆமா, ரம்முக்கும் ஜின்னுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த ஜின் மன சோர்வுக்கு வழிவகுக்கும், ஆனா ரம் வன்முறைக்கு தான் வழிவகுக்கும். அதோடு உன்னை பத்தி உனக்கு இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் அது விலக்கிடும். உனக்கு இப்போ அதிகமா தேவைப்படுறது ஜின் கிடையாது, ரம்தான்னு எனக்கு தோணுது. ஓ, முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், இல்லனா மொத்த பைப் லைனையும் இது நாசமாக்கிடும். இதுங்களுக்கு ஒரே ஒரு பாஷை மட்டும் தான் புரியும். ஆல்ஃபே, அதுக்கு அவசியம் இல்ல. இத பாத்துக்கிறதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். உன்கிட்ட இப்போ இட்டாலியன்ஸ் இருக்காங்க, அதோட இதுக்கும் ஆள் இருக்காங்களா? சந்தோஷம். ஆமா, எல்லாத்துக்கும் நான் ஆளுங்களை கூட வச்சிருக்கேன். அப்படின்னா எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா?
உன் கண்ணுல தெளிவா தெரியுதே. அதிகமா கண்ணை சிமிட்ட மாட்டேங்கிற. என்ன உன் மேல இருந்து வர வாசனை, அதுல புகையும் நிலக்கரியும் குதிரையும் தான் தெரியுது. ஒரு வழியா உனக்கேத்த இடத்துக்கு நீ வந்துட்ட போல இருக்க. ஸ்மெல்ல வச்சு இவ்வளவு கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உன்னை பத்தி நீயே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டி நீ போனாலும் சரி, இல்ல சுதந்திரமா வெளியில போய் வயல்வெளியில பாத்ரூம் போனாலும் சரி, நான் சொல்ல போறது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா உன்னோட மக்கள், உன்னுடைய ஆளுங்க, அவங்களும் என்னுடைய ஆளுங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதை நம்மளால மாத்தவே முடியாது. ஏன்னா பிறந்ததுல இருந்தே அந்த குணம் கூட இருக்க. இல்ல அமெரிக்கன்ஸ் இதை இனிப்பா எதிர்பார்ப்பாங்க. நீ என்ன கேள்விப்பட்ட ஆல்ஃபை? ஒரு போலீஸ சுட்டிருக்காங்க. யார் ஷூட் பண்ணது? என்னோட ஆளுதான். அதானே நான் முதல்ல எதிர்பார்த்தேன். சிசிலியன்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க போக்குவரத்துக்கும் சரி தங்கறதுக்கும் சரி சபீனியோட இடத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கூட யாராவது சேர்ந்திருக்காங்களா? சிசிலியன்ஸ பத்தி தான் தெரியுமே. பெஞ்சில பழுக்காத யாரையும் அவங்க என்னைக்கும் நம்பினதே இல்ல. எத்தனை பேர் இருக்காங்க? 11. ஓபி வாங்கின ஆளை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க பொதுவான ஆளுங்க தான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஆல்ஃபை? இனி இப்ப யார் பக்கம் இருக்க? இல்ல என்ன பேசுற? உன் கூட இருக்கிற ஆளுங்களையே நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கறனா உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஆனா உண்மை என்னன்னா டாமி, கூடிய சீக்கிரமே நீ சாக போற. கண்டிப்பா உன்னை சித்திரவதை பண்ணி உன்னுடைய கண்ணை நோண்டி நீ சேர்த்து வச்ச தங்கத்தையும் உன்னுடைய மெடல்ஸையும் திருடுவாங்க. அதே நேரத்துல போலீஸ் எதுவும் நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. டாமி, உன்னை பார்க்க சில ஆட்கள் வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்ல. சரி, சபினி கிட்ட நான் சொல்றத சொல்லிடு. இட்டாலியன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. எனக்கு அடுத்து அவருக்கு அப்புறம் நீ, அப்புறம் எல்லாரும். அவங்க மாஃபியா ஆல்ஃபை, அவங்க இங்க வந்துட்டாங்க. நம்ம போலீஸ் கிட்ட இருக்கிற சரக்கு அவங்க திருநாளும் சரி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது சட்டவிரோதம் இல்ல. நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்க பாத்துட்டாங்க. வந்தவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. மிஸ்டர் ஷெல்பி, நாங்க சண்டைய பத்தி இப்ப பேச வந்திருக்கோம். இவனதான் சொன்னியா? இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலோட ஒருத்தர் நடந்து வரத பாக்கும்போது உன் முடிவுல சந்தேகமா இருக்கு டாமி. நீ யாருன்னு சொல்றியா? அதையா உன்கிட்ட சொல்லணும்? இவன் யாருன்னு சொல்லு. சரி விடு, நானே சொல்றேன். நான் தான் இவனோட அங்கிள், இவனோட ப்ரொடெக்டர், அப்புறம் ப்ரமோட்டர். அதோட அங்க பெரிய உருவத்தோட நிழல்ல ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவனை தான் சண்டைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதோட அவன் தான் சதர்ன் கவுண்டிஸ் வில்டர் வைட்டோட சாம்பியன். அவனுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் பெருசா கிடையாது. சொல்ல போனா சாத்தானே தத்து எடுத்திருக்காரு. அவன் கோவத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அவன் குணத்தினாலேயே அவனுக்கு கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது. இவனோட அம்மா இவனை பார்த்து பயந்து விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பாருங்களேன், பார்க்க மனுஷனாட்டம் இருந்தாலும் ஒரு விசித்திர ஜந்து மாதிரி தான் தெரிவான். இவன் முன்னாடி ரிங்ல யார நிக்க வச்சாலும் கண்டிப்பா அவன் உயிரோட வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ உங்க பையனை நீங்க Name the day, Mr. Shelby. You finished for the weekend, Tommy? Yeah. Your mother wants me to go to the foundation. Prize giving. Just you? Just me. Why? No reason. No reason. No reason. Bye, Michael. Tommy. Have a good weekend.
the storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand.